ஹே காய்ஸ், இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து வைப் வித் மை லிட்டில் சிஸ்டர் சீரீஸ் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு லிட்டில் சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு 12 இயர்ஸ் தான் ஆகுது. பட் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இதை நான் ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னால், ஆர்வ கொலாவில் நான் என்ன சொன்னேன்னா, நீ சொல்லு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நானே போய் சிக்கிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ரலிக் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண சொன்னால், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிட்டேன்னு என்னென்னமோ பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, அவள்கிட்ட லைட் எல்லோ கலர் தான் இருக்கா. ஸோ அதை வேறு இது ஒரு பேலட்டாக, இதெல்லாம் என்னன்னே நாங்கள்லாம் இப்படிலாம் பண்ணதே கிடையாது. இதில் இந்த பேலட்டில் டார்க் எல்லோ லைட் எல்லோ மிக்ஸ் பண்ண சொன்னால் நானும் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நீ வந்து பெயிண்ட் பண்ணணும், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காமிச்சா அதுக்கும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. இன்னும் உனக்கு உருப்படியாக ஒரு பெயிண்ட் கூட ஒழுங்காக பண்ண தெரியாதான்னு நான் சொன்னேன். இந்த பெயிண்ட் போதும் அப்படி சொல்லிட்டு எங்களுக்குள்ளே அதுலேயே கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes வந்து ஃபைட்டிங்லாம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 3 ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு இதால் தான் நீ வந்து ட்ரா பண்ணணும். நான் சொன்னேன், ஏன் ஒரே ப்ரெஷ்ஷில் பண்ணால் என்னன்னு சொன்னதுக்கு, அந்த ஷார்ப்லாம் வராது அப்படிலாம் சொல்லி அதுக்கு ஒரு 2-3 minutes கிளாஸ் எடுத்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸு நோஸ்லாம் வரைஞ்சேன். இதுக்கு வேறு நோஸ் இன்னும் பர்ஃபெக்டாக வரணும், இன்னும் நல்லா வந்து டிவைனாக நீ போடணும், என்ன உனக்கு இது கூட தெரில, ஒரே அவமானமாக போச்சு. இதுதான் வந்து சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்து நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது. பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருந்துச்சு. பாடா ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சுடான்னு சொல்லி முடித்தா. அவன் வந்துட்டு நோ இந்த பிளாக் த்ரெட்டு ஃபுல்லாக கட்டினா தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா. ஸோ ஃபைனலாக அந்த பிளாக் த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றி இதுதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. என் வீடியோ முன்னாலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு பிடிஎஸ் ஃபேனுன்னு. ஸோ அதனால் பர்பிள், நான் எல்லாத்துலேயும் வந்து பர்பிள் தான் யூஸ் பண்ணுவாள். இது ஃபுல்லாகவே அவள் தான் பண்ணாள். அந்த மேலே உள்ள ஃப்ளாருமே வந்து அவள் தான் மேக் பண்ணாள். அதுக்கப்புறம் அந்த கரடி பொம்மையும் வந்து அவள் தான் பண்ணாள். இந்த மாதிரி வீக்லி வீடியோ போடலான்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த ஃப்ளார் வேஸ் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.